காணோம். அங்கிள் அந்த ஆண்டி கூப்பிடுறாங்க. அங்க ஹலோ பொண்ணு கூப்பிடு. ஃபிகரா? ஆமா, உன்னை கூப்பிடுவாளே. கூப்பிடுற மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கேன். குட் டேஸ்ட். நம்ம லவர் நிஷா. ஆஹா, நேருக்கு நேரம் வந்து விரும்பி இடிச்சிட்டு போறாளே. இப்படியே போய் டூயட் பண்ணிட வேண்டியதா? ஐயோ, அன்னைக்கு சொல்லியிருக்காளே வீட்டுக்கு பெரியவங்களோட வா பேசி முடிச்சிடும்னு. அதுக்கு முன்னால போனோம்னா பொறுப்பு இல்லாம வந்திருக்கலான்னு காரி துப்புனான்னா நம்ம லவ் பஞ்சர் ஆயிருமே. என்ன பண்றது, ஒரே குழப்பமா இருக்கா. அன்னைக்கு இவன் முன்னால இழுத்து வச்சு அறிமுகப்படுத்தினானே, அவங்கிட்டே ஐடியா கட்டுருவோம். அதான் சாட்டு விட்டு. இந்த பிரதேசியா? ஹலோ எப்பா, இந்த நிஷாவுடைய லவ்வ டெவலப் பண்றதுக்காக என் ஒய்ஃபை கொலை பண்ற அளவுக்குலாம் போயிட்டியா? ஆனா அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் ஓன்ட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு போன் பண்ணேன். சரி சரி, அதை என்கிட்ட விட, நான் பாத்துக்கிறேன். அவளை ஓன்ட்ட விட்டுட்டு? ஐயோ, நான் பிரச்சனையை சொன்னேன் ஜாக்கி. ஓ, பிரச்சனையை சொன்னியா? சரி, சீக்கிரம் வந்து முடிச்சு கொடுப்பா. போறேன் நிஷா நலவா. அது ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். வேமா வாயா. வந்துடுறேன். உனக்கு சொல்லணும் போல இருக்குல்ல? எனக்கு கூட கேட்கணும் போல இருக்கு. சொல்லிட. என்ன? ஐ லவ் யூ தான் சொல்லு, கொஞ்சம் கிக்கா இருக்கும். அடச்சி கோயால வெரைட்டி வெரைட்டின்னு எதிர்பார்க்க வச்சுட்டு இப்படி ருட்டீன் லவர் மாதிரி கெஞ்சி தொலைக்கிற. இப்போ எனக்கு போச்சுடா கிக்கு. ஹலோ, உன்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன். அதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு முதல்ல ஐ லவ் யூ சொல்ல. சொல்லு 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 ப்ளீஸ் சொல்ல சொல்லு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா. அப்ப ஐ லவ் யூ சொல்லலாம்ல? என்ன லவ்ங்கற? அப்படிதானே? லவ் வேற, பிடிச்சிருக்கிறது வேற. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா. லைஃப்ல நிறைய பேரை பிடிக்கும், ஆனா லவ் ஒருத்தர் மேல தான் வரும். என்ன நீங்க இருக்கியா? யோர்ச்சோ என்ன நம்மால அவன் கண்ணத்துக்கு விளையாடுறா? ஸ்வீட். என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறா? லவ்வும் பிடிச்சிருக்கிறதும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தோமே, வேற வேறங்கறா. ஏய் கிக்கு. எஸ், உன்னை பிடிச்சிருக்குடா. ஆனா எனக்கு பிடிக்கல. அட படுபாவிகளா, மோசம் பண்ணிட்டீங்களா டேய். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய டேய், உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாம் ஒரு கோட்டாகும். அப்படியே இவன் மேல பாஞ்சு குறவளை கடிச்சிட வேண்டியதான். பயமா இருக்கு. போறான் பாடா, இவனை இன்னைக்கு எப்படியா போட்டுறேன்டா. யாரு நீ? ஏற்கனவே போய் ரைட் அவுட். இப்ப மறுபடியும் போன வச்சுக்க, நல்லா இருக்கு லெஃப்ட் போயிடும். அப்ப என்னடா பண்றது? கவலைப்படாத, இவனை க்ளோஸ் பண்றதுக்கு ஆந்திரா கடப்பால இருந்து பாம்பர வச்சு. பதறாதீங்க. இப்ப போறானே, அவனை குளோஸ் பண்றது தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாம்பு வாங்குறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன். ஸ்பான்சர் பண்றீங்க? ஏய், ஸ்பான்சர் பண்றாரானா? எல்லாம் உருகுடா. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், அவனை க்ளோஸ் பண்ணதுனால சொல்லி அனுப்புனீங்கன்னா எக்ஸ்ட்ரா வீடு ஒண்ணு தர்றேன். அப்படியா? ஏன் அவன் மேல இவ்வளவு கொலவரி? அந்த அளவுக்கு நீ லவ் டார்ச்சர் பண்றாயானே. என்னங்க சும்மா விட்டுட்டாங்க? ஏய், சாக்ஸ் ஓகலியா? சும்மா. ஏய், ஓரமா கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் விடுறா. பேண்ட் எனக்கு மேட்சா இருக்கு, முதல்ல அத விடு. பேண்ட் குடுக்கணுமா? சீக்கிரமா கொண்டு போடா, சீக்கிரம். என்ன நீங்க சுத்த நாரப்பேலா இருக்கீங்க. ஏங்க ஆமா வச்சுட்டு. ஆமா. ஓகே ஓகே. நம்ம காரு இத இங்க வச்சது யாரு? அவன்தான். அயோக்கிய பயலே, சாவியோட வச்சுட்டு போயிருக்கானையா. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இருக்குடா உனக்கு, மொத்தமா இருக்கு. பாம ஃபிட் பண்ணதுமே வண்டி தானா போகுது. சூப்பர். ஆமஸ்டியா சோகா வச்சுக்கிறேன்பா, டமால் அடிக்கும். யோ, நீ வச்சது ஜாக்கியா? ஜாங்கியா? இதோ பாருடா, நகை நெட்லாம் கொடுத்து வைக்க சொன்னானே, கட்சியில் அதுல ஏறி போறானா? உலகம் பிறந்தது எனக்காக. நீயா? அச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. அன்னைக்கு பிரேக் இல்லாத வண்டியை கொடுத்து கொள்ள பார்த்தேன், இன்னைக்கு கார்ல வரேன். வெளியே வா. தினம் ஒரு வண்டியில வரேன். இன்னையில இருந்து இந்த கார் எனக்கு சொந்தம். எது உங்களுக்கு சொல்லுமா? சார் சார், இது நல்லா இல்ல சார். சார், இது கலாணி போய் செய்யற வேலை, காக்கி சட்டியை போட்டு ஒரு போலீஸ் செய்யற வேலை இல்ல சார். இது சொன்னா கேளுங்க. முதல்ல இவனை பாம்பு வச்சு கொல்லணும்யா. யாத்தே பாம்புன்னு சொல்லி வாய முள்ள இவ்வளவு பயங்கரமா
வலிக்குது அம்மாடி. நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே. யாரு பெத்த பிள்ளையோ இருக்கானான்னு கிட்டக்க போய் பார்ப்போம்.